ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ் ஆர்டிஎக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற ஏதேனும் ஒரு முக்கிய செய்தியை முழுமையாக ரிப்போர்ட் செய்வது, அதனுடைய எல்லா கோணங்களையும் தர்க்கங்களின் வாயிலாக டிபேட் செய்வது, அந்த செய்தி சம்பவம் சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வழங்குவது. ஆர்டிஎக்ஸுக்கு உங்களை வரவேற்பதில் மீண்டும் மகிழ்ச்சி. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நாள்தோறும் இரவு 7 மணிக்கு ஆர்டிஎக்ஸுடன் உங்களை சந்திக்கிறோம். இன்றைய நாளின் விவாதத்தை ஒருங்கிணைக்கும் முதன்மை செய்திகளை முதலில் பார்த்து விடலாம். இந்தியாவையே உலுக்கிய 41 பேர் உயிரிழப்பு. யார் பொறுப்பேற்க போகிறார்கள்? 7 மணி நேரம் தொண்டர்களை காக்க வைத்த தாவைக்கா தலைவர் விஜயின் தாமதம்தான் கரூர் நெரிசல் உயிரிழப்புக்கு காரணமா? விஜய் பிரச்சார நெரிசலில் ஏற்பட்ட உயிரிழப்பு விபத்தா, திட்டமிடப்பட்ட சதியா? விஜய்க்கு எதிராக அரசியல் கூட்டுச்சதி நடப்பதாக உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது 41 பேருடைய உயிரிழப்பு. தமிழக வெற்றிக்கழக தலைவருடைய பிரச்சார பயணம் கரூரில் நடந்திருக்கிறது. அவருடைய அந்த சனிக்கிழமை பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 3 நாட்கள் இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது. என்ன நடந்தது? யார் பொறுப்பு? ராப் என்ன சொல்லுதுன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கிறது. ஆனால் கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் தமிழகத்துக்கு ஒரு பெரும் கரும்புள்ளியாக, அவமானத்தின் அடையாளமாக மாறியிருக்கிறது. இந்தியாவிலேயே இதுவரை எந்த அரசியல் கூட்டங்களிலும் நெரிசல் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டதில்லை. முதல் முறையாக விஜய் பிரச்சார கூட்டத்தில் நடக்கக்கூடாத பெரும் சோகம் நடந்து தமிழகம் ஒரு அவப்பெயரை சுமக்க காரணமாகி இருக்கிறது. இந்த பெரும் துயரத்திற்கு பொறுப்பேற்க போவது யார்? அதை தடுக்க தவறியது யார்? இந்த 2 கேள்விகள் தான் கரூர் உயிரிழப்புகளுக்கு பின்னால் எழுப்ப தமிழக அரசு ஒரு நபர் ஆணையத்தை நியமித்து அந்த ஆணையம் தன் விசாரணையை துவங்கி இருக்கிறது. இன்னொரு பக்கம் விஜய்க்கு எதிரான கூட்டு சதி நடக்கிறது என சிபிஐ அல்லது சிறப்பு விசாரணையை கேட்கிறது தாவேக. கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட ஒரு பெரும் விபத்து என்று சிலரும், திட்டமிடப்பட்ட ஒரு சதி என்று இன்னும் சிலரும் விமர்சித்து வரும் நிலையில் கரூர் சம்பவம் பற்றி சாமானியர்கள் எழுப்பும் சந்தேகங்களையே கேள்விகளாக்கி அந்த சம்பவத்திற்கு விடை தேட முயல்கிறது இன்றைய ஆர்டிஎக்ஸ். சனிக்கிழமை சாயந்தரம் நம்ம ஆர்டிஎக்ஸ் ஆரம்பிக்கிற போது விஜய் கரூர்ல பேச போறாரு, நேரலை எடுத்துடலாம், ஷோவை விட அவருடைய பேச்சு உரை ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. நம்ம நிகழ்ச்சி அப்படியே நிப்பாட்டிட்டு ஆக்சுவலா நேரலை எடுத்தோம். நேரலையில் நம்ம பார்க்க ஆரம்பிச்ச காட்சிகளே நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. நம்ம அங்கேயே குறிப்பிட்டிருந்தோம், இது என்னமோ நமக்கு ஒரு அபாயத்தை ஏற்படுத்துகிற ஒரு மாதிரியான அந்த விஷுவல் உண்மையிலே தலைகள் எப்படி மூச்சு விட முடியாத அளவுக்கான சூழலை எப்படி நிற்கிறாங்கிறது நமக்கு தெரியல. இந்த சூழல் நமக்கு நிறைய கேள்விகளை உருவாக்கியிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய கேள்விகளை உருவாக்கி இருக்கிறது. தாவைக்கா தொண்டர்களுக்கு கேள்விகள் உருவாக்கி இருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு கேள்விகள் உருவாக்கி இருக்கிறது. ஒன்றிய அரசுக்கு, ஆளுநருக்கு, எல்லோருக்கும் கேள்விகள் உருவாக்கி இருக்கிறது. அந்த நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் சில கேள்விகள் எழுப்ப போகிறது. நமக்கு சில கேள்விகள் இருக்கிறது. முதல்ல அந்த கேள்வி என்னங்கிறது பார்த்தலாம். இன்றைக்கு நாம் ஆர்டிஎக்ஸ் சார்பாக எழுப்ப விரும்புகிற கேள்வி, டிசம்பர் மாதம் திட்டமிடப்பட்டிருந்த தாவைக்கா தலைவர் விஜயனுடைய கரூர் பிரச்சாரம் திடீரென இப்போதே மாற்றப்பட்டு நடந்தது ஏன்? நீங்க சொல்லுங்க சார். இது அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க, அவங்க ஒரு டிசம்பர்ல பிளான் பண்ணியிருந்தாங்க, அதுக்குள்ள இப்பவே மாத்திருக்கிறது.
இப்போது திருச்சியில் 13ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அவங்க வந்து அவருடைய பிரச்சார பட்டியலையும் வெளியிட்டு விடுகிறார்கள். அதன்படி அவங்க வந்து கரூரில் டிசம்பரில் தான் பிரச்சாரம் செய்வதாக இருந்தது. ஆனால் அதை திடீர்னு வந்து ப்ரீபோன் பண்ணி இவங்க வந்து கரூரில் வந்து நடத்துகிறாங்க. அதற்கு ஒரு காரணம், கரூரில் திமுகவினுடைய முப்பெரும் விழா நடந்தது. அவர் கூட விஜய் கூட பேசும்போது 30 பேர் விழான்னு கிண்டல் பண்ணல. ரொம்ப அது அந்த முப்பெரும் விழாங்கிறதே தாவேகாவினுடைய கொள்கை தலைவர்களாக அவர்கள் அறிவித்திருக்கிற பெரியார் அண்ணா அவர்களுடைய வரலாற்றையும் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நினைவு கூறுவதற்கான செப்டம்பர் மாதம். அதையே அவங்க கொள்கை தலைவர்களை கொண்டாடுவதையே கிண்டல் அடிக்கிற ஒரு டோன் அந்த முப்பெரும் விழாவுக்கு சொல்லி இருக்க வேண்டாம் நம்ம நினைச்சோம். ஆமா, அப்போ அவர் அந்த கிண்டல் அடிக்கிற டோன்ல அதை சொல்லும் போதுதான் நமக்கு தெரிஞ்சது முப்பெரும் விழாவை அவர் போட்டியாக கருதுகிறார், அல்லது அதற்கு போட்டியாக ஏதாவது ஒன்றை செய்து விட வேண்டும் என்று அவர் கருதுகிறாருங்கிற முடிவுக்கு நம்ம வருவதற்கு காரணம் அவருடைய அந்த பேச்சு தான். 30 பேர் விழா என்று அதை சொன்னது. பிறகு எடப்பாடி பழனிசாமி அதே கரூரில் வந்து பிரச்சாரம் செஞ்சிருக்கிறார். அப்போ அதை ஒட்டி அதற்கு ஒரு போட்டியாக ஒரு பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தாரா? அது ஒன்று. வேறொரு கட்சி கூட அந்த நாளில் வந்து அங்க வந்து தேதி கேட்டிருந்தாங்க. அப்புறம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இவங்க அந்த தேதியை வாங்குறாங்க என்று சொல்லும் பொழுது, இப்படி டிசம்பரில் செய்ய வேண்டிய அந்த ரோட் ஷோவை, அந்த பிரச்சாரத்தை ஏன் இவர்கள் முன்கூட்டியே இந்த செப்டம்பர்ல வந்து இதை செஞ்சாங்க என்கிற ஒரு கேள்வி பெரிய கேள்வியா தான் இருக்கு. இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த தாவேகாவினுடைய அவர்கள் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருந்த முதல் பட்டியல் அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. முதல் பட்டியலில் தாவேகா தலைவருடைய பிரச்சார பயணம்ங்கிறதுல அவங்க குறிப்பிட்டிருந்த டேட் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க கொடுத்துருந்தது டிசம்பர் மாதம். கிட்டத்தட்ட இன்னொரு 3 மாதம் நமக்கு இருக்கிறது. நல்லா இதில் இந்த டேட்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டிசம்பரில் இருக்கு. எஸ், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, காஞ்சிபுரம். ஆக்சுவலா நடந்திருக்க வேண்டியது திருவள்ளூர், வடசென்னை. 27ஆம் தேதி சனிக்கிழமை அவர்கள் பிளான் பண்ணியிருந்தது வந்து திருவள்ளூர், வடசென்னை தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இங்க மாத்தி இருக்கிறது 27ஆம் தேதி நாமக்கல். இதுல நமக்கு சிக்கல் எங்க வருதுன்னா சார், இந்த மாற்றம் இருக்குல்ல, இந்த தேதிகளோட மாற்றம் நல்லா கவனிச்சீங்கன்னா, திமுகவினுடைய முப்பெரும் விழா 2 மாதங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டுருச்சு. நம்ம கரூர்ல பிளான் பண்றோம் ஒரு பெரிய முப்பெரும் விழா. அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சார பயணமும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு, திமுக அதிமுக மாதிரியான 50 ஆண்டு காலமாக, திமுக 75 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இந்த பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்வதற்கான நேரமும் உழைப்பும் ஒன்று இருக்கு. அவங்களுக்கு ப்ராப்பர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க, நிறைய மாநாடுகளை நடத்துனதுக்கான பயிற்சி அவங்களுக்கு இருக்கு. அவங்களே 2-3 மாதங்களுக்கு முன்பாக, குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு முன்பாகவாவது ஒரு பிளானிங்கை பண்றாங்க. இந்த முப்பெரும் விழாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த தேர்தல் பிரச்சார பயணத்திற்கு பிறகு ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளாக, 1 வாரத்துக்குள்ளாக இந்த தேதிகளை மாற்றி இவ்வளவு அவசரமாக போட்டி போட வேண்டிய நிர்பந்தம் ஏன் விஜய்க்கு வந்தது நமக்கு தெரியல. ஒரு பெரிய கட்சியாக எஸ்டாப்ளிஷ் ஆகாம, ஒரு மாவட்ட செயலாளரை அறிமுகப்படுத்தாமல், இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய திறமையும் தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய கலையும் இருக்கிறதா அப்படிங்கிறதே நமக்கு டவுட்டா இருக்கு. இவ்வளவு அவசரமாக திமுகவும் அதிமுகவும் ஒரு மீட்டிங்கை கரூர்ல நடத்திட்டாங்க, நாம அதனால உடனே நடத்தி ஆகணுங்கிற எந்த கட்டாயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்பட்டுச்சு நமக்கு ஒரு சந்தேகம் வருமா வராதா? வரும். ஏன் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப தாவேகா வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க எதனுடைய அடிப்படையில் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தவறாம எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க. என்னன்னா, அந்த ஃப்ரெண்ட் சீடு மாப்னு சொல்லுவாங்க பாருங்க, மாப் ஃப்ரெண்ட்ஸி, அதாவது கட்டற்ற உணர்ச்சி பெருக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை அரசியல் மூலதனமாக கருதித்தான் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாரு. அப்படி உணர்ச்சி பெருக்கோடு, கட்டற்ற உணர்ச்சி பெருக்கோடு, கிட்டத்தட்ட வெறி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கும்பல் மனப்பான்மை இருக்கு பாருங்க. ஒரு திரைப்படத்தை பார்த்து விசில் அடிச்சு அந்த ஹைக்கு போறாங்கல்ல, இது போன்ற ஒரு மாபை அரசியல் படுத்தாம அப்படியே அரசியலுக்கு மூலதனமாக இவர் பயன்படுத்தித்தான் அரசியலுக்கு வருகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருக்கிறது. இது எல்லா அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பல ஆங்கில நாளிதழ்கள் இது பற்றி விரிவாக கட்டுரைகள் எழுதப்பட்டுள்ளன. இன்றைய ஆங்கில நாளிதழ் இன்றைக்கு வெளியான எல்லாத்திலையுமே எந்த சமூக பொறுப்பும், தனது ரசிகர்கள் பற்றிய பொறுப்புமே இல்லாமல் அந்த நிகழ்வு நடத்திருக்காங்க. 2வது கேள்வி, ஆர்டிஎக்ஸுக்கு எழுந்திருக்கிற மிக முக்கியமான 2வது கேள்வி, ஒரு சம்பவம் யாரால் வேண்டுமானாலும் நடத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த சம்பவத்திற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தாவேகாவினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள்னு இருக்கிற போது பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் சொல்வதும் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதும் ரொம்ப ஒரு தலைவருக்கு முக்கியமான ஒன்று. தன்னுடைய ரசிகர்களை, தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய கட்சி நிகழ்வால் இறந்தவர்களை கூட சந்திக்காமல் விஜய் சென்னைக்கு போனது எப்படிங்க சரியா இருக்கும்? அதுவும் அந்த காட்சிகளை பாருங்க. நாட்கள் வந்து திருச்சி விமான நிலையத்தில் கேட்குறாங்க, அந்த ஆடியோ வந்து இன்னமும் ஓடிட்டே இருக்குமா சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார்னு சொல்கிற போது அப்படி நிற்காமலே அவர் போய்கிட்டே இருக்கார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சார் 30 பேர் செத்து போயிருக்காங்க சார். சார்
சார் 30 பேர் வீடு இருக்காங்க சார். சார் 30 பேர் செத்து போயிருக்காங்க சார். சார் சார் இதில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக இல்லாமல் அவரோட நிகழ்வில் 41 பேர், அதாவது அந்த பேட்டி எடுக்கிற போது 30 பேர், 41 பேர் இறந்துருக்கிறாங்க. என்ன செய்வதுன்னு தெரியாத அல்லது ஒரு கலக்கத்தில் அதுவே அவர் மனசு உடைஞ்சு கூட இருக்கலாம். ஆனால் சந்திக்காமல் போவது என்பது ஒரு தலைவருக்கு அழகா? எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் களத்தில் வந்து நிற்க வேண்டியது ஒரு தலைவருடைய பொறுப்பு இல்லையான ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா. இப்போ அவர் விஜய் தன்னுடைய பிரச்சாரங்களில் தொடர்ந்து விமர்சிக்கிறது இந்த அரசியல் தலைவர்களுடைய போலித்தனம் குறித்து அவர் விமர்சிக்கிறார். இவங்க அரசியல் தலைவர்கள் போலியா இருக்கிறாங்க, இந்த மக்கள் மேல அக்கறை இல்லை என்று அவர் சொல்கிறார். அதற்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு ஒரு பாட்டும் போடுறாங்க. உங்க விஜய் உயிரென வர்றன்னா, அந்த பாட்டு வரியை நீங்க கேட்டீங்கன்னா உங்க விஜய் உயிரென வர்றன் நான். ஆனா இந்த கூட்ட நெரிசலில் 41 பேரினுடைய உயிர்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அப்பொழுது அவர் கரூரில் இருந்து சென்னை நோக்கி அவசரமாக திருச்சி போய் விமானத்தில் சென்று விடுகிறார். அந்த திருச்சி விமான நிலையத்திலையும் கேட்குறாங்க, இப்படி இறந்து போயிட்டாங்களே என்று நின்று அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போக முடியாத அரசியல் தலைவரை நாம் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அந்த கூட்ட நெரிசலை கண்டிப்பாக அவருக்கு திரையிட்டு காட்டியிருப்பாங்க. அவருடைய லேப்டாப்லையோ அவருடைய மொபைல்லையோ அங்கே என்ன நடந்ததுன்னு காட்டிருப்பாங்க. அந்த காட்சிகளை நம்மளால மனித மனம் கொண்ட யாராலையுமே பார்க்க முடியல. எல்லாரும் நெக்குருகி போய் அடிவயிறு கலங்க கண்ணீர் மல்க உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன்னா உயிருக்குயிரான உறவுகளை கொடுத்த அந்த குடும்பங்களினுடைய கண்ணீர் அவ்வளவு மோசமாகிறது. இது எப்படிப்பட்ட மனிதனையும் உருக்கிவிடும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா திருச்சி விமான நிலையத்தில் இந்த செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் கூட அவர் அவ்வளவு அவசரமா விடு அப்படின்னு போறாருன்னு சொன்னா இவர் இந்த அரசியல் எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்ற கேள்வி இருக்கு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இல்ல நீங்க அது நின்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும், அங்க போனா பிரச்சனை ஆயிரும்னு சொன்னீங்கன்னா தந்தை பெரியாரை பற்றி நீங்க யோசிச்சு பாருங்க. இவங்க தேர்தல் ஆதாயத்திற்காக ஓட்டுகள் வாங்கி அதிகாரத்தை பிடிப்பதற்காக மக்கள்கிட்ட போறாங்க. ஆனா தந்தை பெரியார் இந்த மக்களினுடைய அடிப்படை நம்பிக்கையை அசத்து பார்க்கக்கூடிய கேள்விகளை எழுப்பி ஒரு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போனார். அவருக்கு செருப்பு வீசப்படாத நூறுகளே கிடையாது. அவர் மீது மனித மலத்தையே வீசி இருக்கிறார்கள். அவ்வளவு கும்பலாக அந்த கூட்டத்தில் கலாட்டா பண்ணார். அவர் ஒருபோதும் அஞ்சி நின்னது கிடையாது. எல்லா கூட்டங்களுக்கும் போனாரு. எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தால் நின்று போனார். அவரு தலைவரா, பெரியாரை கொள்கை வழி தலைவர் என்று சொல்லி கூட இவரு தலைவரா என்கிற கேள்வி இயல்பாக விழுந்துரும். இவ்வளவு ஏங்க நீங்க எம்ஆர் ராதா, நடிகை வழி எம்ஆர் ராதா இருக்கிறார்ல, அவர் நாடகம் போடுவார், இந்த மாதிரி சீர்திருத்த நாடகங்கள், புரட்சி நாடகங்கள் போடுவார். அப்ப அவருடைய நாடகத்துக்கு கலாட்டா பண்றதுக்கு ஆள் வருவாங்க. அதை எதிர்கொள்வதற்கு எம்ஆர் ராதா தயாராக இருந்தார். இப்படிப்பட்டவங்களை பார்த்த தமிழ்நாடு இது. ஆனா நீங்க ஒரு கூட்டத்துல சிக்கி, அதுவும் நீங்க பிரச்சாரம் செஞ்சு கொண்டிருக்க போதே அங்க ஆட்கள் சில பேர் செத்து விழுந்ததாக சொல்றாங்க. இவரே தண்ணி பாட்டில் எல்லாம் வீசுறார். அங்க ஒரு பெரிய அன்ரூலி மாப் இருக்கும் போது இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததன் பிறகும் கூட இதை பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் அங்கிருந்து நீங்க தப்பி ஓடி விடுவீர்கள் என்று சொன்னா, அப்போ உயிரென வருவேன் நீங்க சொல்றதனுடைய அர்த்தம் என்ன? ஜனநாயகன் என்று சொல்வதனுடைய அர்த்தமே என்ன? ஜனநாயகனா என்கிற கேள்வி வந்துரும்ல உங்களுக்கு. நீங்க தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா வரைக்கும் கூட போக வேண்டாம். அண்மையில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் விழுப்புரத்தில் ஒரு நிகழ்வுக்கு போகிற போது அங்கிருந்த பெண்கள் சேற்றை வாரி அவர் முகத்தில் எரிவாங்க. பெரிய சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்தது. பொன்முடி அடுத்த நாள் மீண்டும் அந்த இடத்துக்கு போனார். எவ்வளவு அவமானங்கள் பட்டாலும் எச்சில் விழுந்தாலும் ஒரு அரசியல் தலைவர் களத்திலிருந்து ஓடுவது சரியான அழகில்லை. ஆனால் விஜய் மாதிரியான ஒரு நபர் திரும்பவும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சில சிக்கல்கள் இருக்கு. ஏற்கனவே அவரை பார்ப்பதற்காக அந்த கூட்டத்தால் ஒரு விபத்து நடக்கிற போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறேங்கிற அடிப்படையில் திரும்பவும் ஒரு விபத்தை உருவாக்கிடக்கூடாதுங்கிற கண்ணியமும் கவனமும் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் திருச்சியில் தங்கியிருக்க வேண்டும். நான் சென்னைக்கு போகலை. ரெண்டாவது, ஒருவேளை அவரை காவல்துறை அனுமதிக்க மறுத்திருந்தா என்ன அனுமதிக்க மறுக்கிறாங்கிறதையாவது பிரஸை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். என்னால் போக முடியாட்டா கூட என்னுடைய கட்சி பிரதிநிதிகள் அப்படின்னு புசி ஆனந்தையோ அடுத்தடுத்த பதவிகளை நிர்வாகிகளையோ அனுப்பியிருக்கலாம். இது என்ன எனக்கு இந்த நாள் வரை கூட விட்டுருங்க சார். விஜயை பார்ப்பதற்காக வரவில்லை, அவங்க தாவேக்காவினுடைய தொண்டர்கள்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு தாவேக்கா தொண்டர்களும் நிர்வாகிகளும் மருத்துவமனைகளில் பிணங்களாகவும் உடல் மோசமாகியும் இருக்கிற போது அந்த மொத்த அலுவலக மருத்துவமனை வாசல்லையும் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சிக்காரங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு தாவேக்கா நிர்வாகி கூட அந்த மருத்துவமனைக்கு போகலைன்னா இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் கட்டுமானம்? நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. விஜயை கூட நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிட்டா கூட மற்ற நிர்வாகிகளோ மாவட்ட நிர்வாகிகளோ போயிருக்கணும். இதில் தாவேக்கா மாவட்ட செயலாளர் தலைமறைவானார். அப்படி யார் சார் தலைமறைவாவா? ஒரு குற்றவாளி தலைமறைவாகலாம்,
ஒரு அரசியல்வாதி ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு எப்படி சார் தலைமறைவாக முடியும்? இது எந்த வகையிலும் பொறுப்பை ஏற்க மறுக்கிற ஒரு செயல்பாடு. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. விஜய் பேசிக் கொண்டிருக்கிற போதே உயிரிழப்புகள் நிகழ துவங்கிவிட்டன அப்படின்னு சொன்ன பிறகு அங்கிருந்தவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் போனார்களா? இந்த கேள்விக்கு நமக்கு 2 விஷுவல்ஸ் இருக்கு. முதல்ல அந்த விஷுவல்ஸை தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு மக்களுக்கு புரிய வைக்க நம்ம ட்ரை பண்றோம். ஒரு ஸ்டாம்ப் அட் பிளேஸோட ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று ரொம்ப நல்ல அது நம்முடைய தொழில்நுட்ப ஆட்கள் பார்த்துருக்காங்க. அந்த ஆடியோ வைங்களேன் தயவு செஞ்ச ஒரு நிமிஷம். கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. ஓகே. சார் சொல்றாரு, பேசலாமா? கண்டினியூ பண்ணலாமா? பவுன்சர் திரும்ப போடுங்க பிரதாப். அந்த பவுன்சரோட டயலாக் போடுங்க. Ask them to move, give the passage to ambulance. Here a lot of people down. They have to take them to ambulance. கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ்க்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. பிரதாப் ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல அதுல என்னன்னா விஜய் அவர்கள் அந்த வேன்ல இருக்கிறாரு. கீழே அவருக்கு பாதுகாவலராக அந்த பெரிய பவுன்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க விஜய்கிட்ட சொல்றாங்க, சார் இங்க நிறைய பேர் விழுந்து கிடக்குறாங்க, ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்கு, நம்ம அவங்க உடனே போயாகணும், நீங்க கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா ஆம்புலன்ஸ் போயிடலாம். இதை சொல்பவர்கள் விஜயோடு வாகனத்தில் வந்து அவருடைய பவுன்சர்கள். ஸோ விஜய்க்கு அந்த இடத்தில் பேசிக்கிட்டு இருக்கிற போதே சுற்றி மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்தவர்கள் இறந்துட்டாங்களா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்கிறாங்க, அவங்க மேல ஆள் ஏறி மிதிக்கிறாங்கிறத அந்த பவுன்சர் சொல்றாரு. இன்னொரு ட்ரோன் ஷாட் இருக்கு. நீங்க அந்த நீளத்தை பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, எங்க நடந்துச்சுங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பிரதாப் ப்ளீஸ், இந்த ட்ரோன் ஷாட் ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல் ஃப்ரேம் எடுங்க பிரதாப். இந்த திரும்ப ஒரு முறை ப்ளே பண்ணுங்களேன். ஃபுல் ஃப்ரேம்ல திரும்ப ஒரு முறை ப்ளே பண்ணுங்க. இல்லை அந்த பகுதி ஏன் முக்கியமான பகுதினா, அந்த என்டையர் ஸ்ட்ரெச்சிலேயே எந்த பகுதியில் மரணம் நிகழ்ந்ததுன்னு நம்ம திரும்ப உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விஜயின் வாகனம் நிற்கிற ஏரியாவுக்கு சைடில் ஒரு சின்ன பகுதி சார், ரொம்ப பெரிய இடமெல்லாம் கிடையாது, அந்த சைட்லேயே எல்லா விதமான மரணங்களும் அங்கேயே நிகழ்ந்துருச்சு. ஒரு தகர தப்பால வச்சு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. பிரதாப் ரெடியாக போகலாமா? ஸ்டார்ட் டு எண்ட் அந்த ட்ரோன். எஸ் போகலாம். ஃபுல் ஃப்ரேம் போங்களேன். யா, நீங்கள் இந்த கவனிச்சிங்கன்னா இந்த கட்டம் போட்டிருக்காங்க இல்லையா சிகப்பு கலரில், என்டையர் விபத்துமே இந்த சிகப்பு கலரில் கட்டத்தில் தான் நடந்திருக்கு. ப்ளூ கலரில் கட்டப்பட்டிருப்பது விஜயனுடைய வாகனம். நல்லா திரும்ப ப்ளே பண்ணலாம். அந்த சிகப்பு கலர் ப்ளே பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணி பிரதாப். இந்த லெஃப்ட்ல சிகப்பு கட்டத்தில் இருப்பதில் ஒரு இடத்துல வந்து பாலிமருடைய ஓபி வாகனம் நின்று விபத்து நடந்த பகுதி, அதுக்கு பக்கத்தில் ஒரு குடிசை, அது பக்கத்தில் அந்த மொத்த ஏரியாவையும் அடிச்சிட்டாங்க. அந்த சிகப்பு கட்டம் முடிகிற இடத்துல தான் சாக்கடை. இந்த விஜயனுடைய வாகனத்துக்கும் அந்த விபத்து நடந்த பகுதிக்கும் இருந்த இடைவெளியில் மொத்தமாக மக்கள் திரண்டு அப்படியே ஒரே பக்கமாக விழுந்து சாக்கடையில் விழுந்துட்டாங்க. இதில் எந்த பக்கமும் யாரும் சொல்லவே முடியாது. தகர டப்பாக்கள் அடைக்கப்பட்டிருந்த பகுதியை தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் கூட்ட நெரிசலில் தள்ளி விட்டதை நம்ம நேற்றே அந்த காட்சியில் பார்த்தோம். செய்திகள் முழுக்க அது போயிட்டு இருக்கு. ரொம்ப குறுகிய பகுதி தான் இது. இங்கே நடந்தது இந்த குறுகிய பகுதிக்குள்ள இவ்வளவு தூரம் வந்து இதை ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற நமக்கு டவுட் இருக்கு. இதுக்கு பொறுப்பேற்காமல் நிர்வாகிகள் என்ன நடந்துச்சு கூட பார்க்காம போடிட்டாங்கிறது வந்து ரொம்ப கவலையளிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. நம்முடைய கேள்வி, ஏன் இவங்க வந்து நிர்வாகிகள் கூட பார்க்கல? நடந்துட்டு அவர் பேசிட்டு இருக்கும்போது உயிரிழப்பு நடந்து ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப மோசமான ஒண்ணு இல்லையா? கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து இவங்க எப்படி இதை கையாண்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, ஏன் அவங்க அப்படி கையாளல அப்படின்றதுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய விமர்சனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பொறுப்பற்ற செயல் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒரு நேரத்துக்கு வர்றோம்னு சொல்லிட்டு பல மணி நேரம் நீங்க தாமதமாக வர்றீங்க. ஏற்கனவே நீங்க 2 வாரங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறீங்க. அங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள், இந்த அனுபவங்களுடைய அடிப்படையில் நீங்க சிந்திச்சு நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவு தான் அவர் சொல்றாரு. இப்போ நீங்க நம்ம தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் தமிழ்ல செப்டம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை பிரச்சாரத்துக்கு போனார் பாருங்க.
அப்ப அந்த மாப் எவ்வளவு அன்ரூலி மாப் அப்படிங்கறத வந்து நம்ம விழாவாரியா படம் பிடிச்சிருக்கிறோம். அதாவது அந்த விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள், விஜய் ரசிகர்கள் அல்லது தாவேகா தொண்டர்கள் எந்த விதமான ஒழுங்கையும் மதிக்காமல், எதற்குமே கட்டுப்படாமல் எப்படி அன்ரூலியா நடந்துகிட்டாங்க என்பது நம்ம விழாவாரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த விஷுவல்ல திரும்ப நம்ம ஷோல இப்படி டிஜிட்டல் அப்லோட் பண்ணுவோம். அது பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த ஒரு தகர டப்பா மேல அப்படியே பிடிச்சிக்கிட்டு நபர்கள் நிக்கிறாங்க. இந்த இவ மொட்டை மாடிகள்ல ஒரு 10-20 சைஸ் தான் இருக்கு. அதுல ஒரு 40 பேர் நிக்கிறாங்க சார். ஒருவேளை அவர்கள் யாராவது கொஞ்சம் எட்டி பார்த்திருந்தா கூட இந்த பலி எண்ணிக்கை இன்னும் கூட அதிகரிச்சிருக்கணும். அந்த என்டையர் காட்சியுமே நம்ம மனசை பதைக்குது. காவல் இதுக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள் எடுத்து வச்சோம், நமக்கு நேரம் இல்லைங்கிறனால. விஜய் அங்கு வருவதற்கு முன்பாக காவல்துறையினரும் தாவேகா நிர்வாகிகளும் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, தம்பி மரத்து மேல இருந்து, தம்பி டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறாத, அங்க ஈபி வண்டி இருக்கு, குடிசை மேல ஏறாதீங்க, மொட்டை மாடியில் ஏறி நிக்காதீங்க, நீங்க நிக்கிறது வெயிட் தாங்காதுன்னு 3 மணி நேரமாக இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் தாவேகா தொண்டர்கள் அதை யாரும் காது கொடுத்து கேட்பதாக இல்லை. அவங்க தலைவரை பார்த்துட்டு போகிற ஆர்வத்துக்குள்ள இருக்காங்க. இவ்வளவுக்கு பிறகு மின் தடை ஏற்பட்டதுனாலதான் இப்படி ஸ்டாம்பீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க தாவேகா தரப்புல இருந்து. ஆனா உண்மையிலேயே மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்தவங்க இவங்க தான். அது நிராகரிக்கப்பட்டு விட்டது அந்த கோரிக்கை. உண்மையிலே மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனா அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஆனா இப்ப இவங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, நாங்க மின்தடை ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா எல்லா விதமான பத்திரிகையாளர்களும், ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் உட்பட எல்லாருமே போய் அங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படி மின்தடை ஏதும் ஏற்படுத்தப்படவில்லை. அது கிளாரிட்டி கொடுக்குறேன் பாரு. அங்க நம்முடைய செய்தியாளர் கௌஹர் போயிட்டு வந்து நமக்கு என்கிட்ட காலையில பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாரு, நடுவில் இருக்கிற அந்த இன்டர்மீடியட் 2 பேரும் சாலைக்கு நடுவில் நடு இடைவெளி பகுதி ஒன்று இருக்கு. அங்கே விளக்குகள்லாம் எரியுது. இந்த விளக்குகளில் 2 விளக்குகளை மட்டும் அணைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அங்கிருந்து வருகிற வாகனத்துக்கு ஏன் அந்த விளக்கு அணைச்சு வச்சிருக்காங்கன்னா, 2 பக்கமும் தாவேகா கட்சி சார்பாகவே ஒளியூட்டக்கூடிய நல்ல பெரிய வாட்ஸ் பல்பெல்லாம் போட்டிருக்கனால இந்த 2 பல்பு மட்டும் அணைஞ்சிருக்கு. அரசினுடைய போஸ்ட் கம்பத்தில் இருக்கிற 2 கம்பங்களை மட்டும் அணைச்சு வச்சிருக்காங்க. இது எதுக்குலாம், இந்த வண்டி வந்து அங்கதான் நிக்க போகுதுங்கிறதுக்கான அடையாளம். அந்த வண்டி கிட்டத்தட்ட அங்கிருந்த யாருமே அது ஒரு மின்தடை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லல. இந்த இவங்க ஒரு ஸ்டாண்ட் பைக்கு ஏற்படுத்தி வச்சிருந்த ஜென்ரேட்டர் வசதியை அந்த தொண்டர்கள் போய் சாஞ்சு அதுல யாருக்கும் எதுவும் ஆபத்து விடக்கூடாதுங்கிறதுக்காக ஜென்ரேட்டரை பிடிங்கிருக்கிறாங்க. அந்த காட்சி தான் நம்ம சனிக்கிழமை ஆர்டிஎக்ஸ்ல நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே பார்த்த முதல் காட்சியே அதுதான். ஸோ அடிப்படையில் மின்தடை ஏற்பட்டதுன்னு அவங்க சொல்றது வந்து மின்தடை வேணும்னு, மின்தடை எங்களுக்கு பண்ணுங்கன்னு அவங்களே எழுதி கொடுத்துட்டு அரசு அதை மறுத்த பிறகு மின்தடையால் இந்த விபத்து நிகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொன்று, இந்த விஷுவலை பார்த்த பிறகு ஒருவேளை மின்தடை ஏற்படுத்தப்படாமல் இவங்க கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் மோர் விபத்துகள் நடந்திருக்கும்னு தோணுது. இப்போ மின் விளக்குகள் அணைக்கிறத பத்தி நம்ம பேசுறோம். ஒருத்தர் மின் விளக்குகளை அணைச்சதுனால தான் இந்த விபத்து நடந்துச்சுன்னே நீங்க சொல்லலாம். ஏன்னா விஜய் வந்து அங்கிருந்து வர்றாரு, அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது கொஞ்சம் முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, அந்த வண்டியில இருந்த உள்ள இருந்த விளக்குகளை அணைச்சிடறாங்க, இருட்டாயிரு. ஆனா வந்திருந்த கூட்டம் எல்லாமே விஜய் எப்படியாவது ஒரு தடவை பாத்துறணும், விஜய் நம்ம நேர்ல பாத்துறணும்னு வந்த கூட்டம் அது. ஆனா கரெக்டா வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த கூட்டத்துக்கு முன்னாடி அவருடைய வண்டியில் இருந்த விளக்குகள் அணைக்கப்பட்டு விடுகிறது. அதுக்கு பிறகுதான் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆர்வ மிகுதியில உள்ள இருக்கிறாரா இல்லையா, தெரியறாரா தெரியலையாங்கிறதுல தான் அந்த இது வந்து தள்ளுமுள்ளு வந்து அதிகமாகுது. ஒருத்தர் முண்டிக்கிட்டு பார்க்க முயற்சி செய்யறாங்க. நீங்க மின்தடை பத்தி சொல்றீங்க, விளக்கை அணைச்சு விளையாண்டீங்க. நீங்க ரசிகர்கள் வந்து பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கும்போது விளக்கை அணைத்து விளையாண்டீங்க. இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க வண்டியில் இருந்த விளக்குகளும் அணைக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது இந்த விஜய் எப்படியாவது பாத்திர முடியாதான்னு சொல்லிட்டு அந்த அப்பாவி ஜனங்கள், ரசிகர்கள் காத்திருந்தாங்களே, அவங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில சிக்கிக்கிட்டாங்களே. நம்ம இதன் பிறகும் கூட இந்த மின்தடை என்று பேசுவதற்கு எப்படி மனசு வருதுன்னு தான் தெரியல.